எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு ஃப்ரெஷ் கவர்மெண்ட் வரும்போது செக்ரட்டரி சார் என்கிட்ட சொன்னார், எல்லா வருஷமும் இந்த மாதிரி விழிப்புணர்வு கூட்டம் நடத்துவோம், ஆனால் எந்த வருஷமும் இல்லாமல் இன்றைக்கி அதிக முதலீட்டாளர்கள் எல்லாருமே ஆர்வமாக வந்திருக்கிறாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குன்னு சொன்னாங்க. அது 350 பேர். எப்பொழுது வழக்கமாக 150 பேர் கூட வர மாட்டாங்களாமா, இந்த தடவை 350 பேர் வந்திருக்கிறாங்களாமா. ரொம்ப சந்தோஷம். எல்லா விஷயத்துலேயும் மாற்றம் நான் பார்த்த வரணும். நாங்கள் தமிழக வெற்றி கழகம் கட்சி என்னைக்கு ஆரம்பித்தோமோ அன்னையிலிருந்து எல்லாமே மாற்றம். உதாரணத்துக்கு இப்போ நடந்த சம்பவம், IAS அதிகாரி அரசியல்வாதி மாதிரி மேடையில் பேசுகிறது. இல்லை, கண்டென்ட் எப்பொழுதுமே அரசியல்வாதிகள் நாங்கள் தான் பேசுவோம். இப்போ IAS அதிகாரிகளும் சார் சொன்னார், சார் நான் இந்த மாதிரி யங் மினிஸ்ட்ரியே நான் பார்த்ததில்லை, ட்ரெஸ் கோடெல்லாம் எல்லாம் பக்காவாக ஒரே மாதிரி யூனிஃபார்மாக போட்டு வரீங்க. உண்மையாலுமே சொல்லணுன்னா ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவங்க, இங்கே எனக்கு க்ளோஸ் ரிலேஷன்ஸும் வந்திருக்காங்க. ஸோ நான் இங்கே பெருமைக்காகவோ இல்லை ஒரு என் மேலே ஒரு இறக்கம் வரணுங்கிறதுக்காகவெல்லாம் நான் சொல்லலை. நான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஆக்சுவலாக நான் இன்றைக்கி அமைச்சர் ஆகிட்டேன், ஆனால் இன்னமும் நான் செய்து வந்த தொழிலை என் மனைவி தான் செஞ்சிட்ருக்கிறாங்க. ஸோ இந்த அமைச்சருங்கிறது நாங்கள் சேவை மனப்பான்மையாக தான் செய்ய வந்தோமே தவிர அதிகாரத்தை பயன்படுத்துறதுக்காக 100% நாங்கள் தோல்வி வரல. ஏன்னா கடந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும், எல்லா அரசியல் கட்சிகளும் எப்படி இருந்தாங்க, எதனால சரிஞ்சாங்கிற விஷயம் எல்லாத்துக்கும் நான் சொல்ல தேவையில்ல, பொதுவாகவே எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் 25 வருஷமாக மாண்புமிகு முதல்வரோட நான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறேன். எல்லாருமே அரசியல் கட்சி ஆரம்பித்தோடனே என்கிட்ட நிறைய பேர் சொன்னது, அன்னைக்கு நீங்கள் தேவைப்பட்டீங்க, இனிமேட்டு நீங்கள் தேவை கிடையாது, புதுசாக வருவாங்க, அவங்களுக்கு தான் வாய்ப்பு போகும், உங்களுக்கெல்லாம் கிடையாது. ஆனால் 100% எனக்கு என்ன உண்மைங்கிறது தெரியும். உழைத்தவர்கள் அத்தனை பேர்த்துக்குமே வாய்ப்பு கொடுத்து சட்டமன்ற உறுப்பினராக்கி அழகு பார்த்த எங்கள் தலைவர் தளபதி, அதே மாதிரியே இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமும் நிறையா பேர் என்கிட்ட சொன்னாங்க, பாரு இதில் நிறையா பேர் பெரிய ஆளுங்கள்லாம் இருப்பாங்க, அமைச்சர் பதவியெல்லாம் அவங்க போய் பாரு எப்படியாவது பேசி வாங்கிடுவாங்க, உங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. எனக்கு தெரியும், 35 கேபினெட்டில் 4 கூட்டணி கட்சிக்கு போக 31ல் 22 நபர்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கடந்த காலங்களில் ரசிகர் மன்றமாக, தமிழக வெற்றி கழகமாக, நற்பணி இயக்கமாக அந்த தளபதிக்கு கீழே பயணம் பண்ண அத்தனை பேருக்கு 22 பேர், 31 பேர்த்துக்கு 22 பேர்த்துக்கு மினிஸ்ட்ரியில் இடம் கொடுத்துருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கடவுள் கூட ட்ராவல் பண்ணுற மாதிரி எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இத்தனை வருஷம் நீங்கள் என் கூட பயணம் பண்ண, இவ்வளோ நாள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மக்களுக்கு சேவையாக செஞ்சீங்க. நிச்சயம் நீங்கள் தவறான பாதைக்கு போக மாட்டீங்க. உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. உனக்கு இந்த வாய்ப்பு தரேன், உன் துறையில் நீ என்ன சாதிக்க முடியுமோ. கடந்த காலங்களில் உங்களுக்கு தெரியும், இப்போ இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் 1000 கோடி, 2000 கோடி, 3000 கோடி, நமக்கு அதெல்லாம் கிடையாது. என்ன நம்ம போடுறோம், அது 500 கோடியாக இருந்தாலும் அந்த 500 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும். அதே மாதிரி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தரணும். அதுதான் நம்மளோட லட்சியம். என்ன நம்ம முதலீட்டாளர்கள் போடுறோம் அப்படிங்கிறதுக்காக சும்மா பேருக்காக மீடியா, இப்போ கூட சார்கிட்ட சொன்னேன்,
உண்மையாலுமே நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டாலும் சரி, நான் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு புதுசு, பட் இந்த மண்டலத்தை சேர்ந்தவன். கடந்த 20 ஆண்டுகள் கழித்து இந்த வாய்ப்பை வந்து இந்த கொங்கு பகுதியை சேர்ந்த ஒருத்தருக்கு கொடுத்துருக்கிறாரு மாண்புமிகு முதல்வர். எனக்கு உண்மையாலுமே சொல்கிறேன், நல்ல கைடன்ஸ் செக்ரட்டரி. எந்த ஒரு படித்த ஐஏஎஸ் இவர்கிட்ட நம்ம சொல்லணுமா, அதெல்லாம் ஃப்ரெண்ட்லியாக எந்த சார் இது செஞ்சால் சரியாக இருக்கும், சார் இது வேணாம் சார், உரிமையாக எல்லா விஷயத்தையும் என்கிட்ட ஷேர் பண்ணி நல்லது கெட்டது எல்லாமே. எனக்கு ஒரு அமைச்சர் ஆகிட்டுங்கிறதுக்காக எனக்கு எல்லாம் தெரியும்லாம் சொல்ல முடியாது. எனக்கு தெரியாத பல விஷயங்கள் இருக்குது. ஸோ நான் எதை பண்ணணுன்னாலும் அவர்கிட்ட ஒரு வாரத்துக்கு டெசிஷன் கேட்கும்போது, சார் இதை செஞ்சால் சரியாக இருக்கும், நீங்கள் எடுத்த முடிவு சரியாக இருக்கும். இந்த மாதிரி இன்னும் இந்த டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். இன்றைக்கி கால சூழ்நிலைக்கு ஏற்ப எல்லாமே அட்வான்ஸாக மாறிட்டு இருக்குது. ஏற்கனவே சார் சொன்ன மாதிரி இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் நம்பர் 1 இருந்தது. இப்போ சில உற்பத்தி விலை குறைப்பாக பங்களாதேஷ்க்கு இந்த ஆர்டர்லாம் நிறையா போகுது. நமக்கு போட்டி சீனான்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒரு சாதாரண ஒரு பங்களாதேஷ் அவங்க வந்து திறமையாக நம்மக்கிட்ட இருந்த வாய்ப்பை தட்டி பறிக்கும் போது மீண்டும் அவங்கக்கிட்ட இருந்து நம்ம அதை கொண்டு வரதுக்கு என்னென்ன இந்த அரசு உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டுமோ மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வரோட கவனத்துக்கு கொண்டு போய் நிச்சயம் கட்டாயம் ஆக்கப்பூர்வமான விஷயம் அத்தனைக்கும் இந்த அரசு உங்களோட உறுதுணையாக இருக்குங்கிறது தெரிவிச்சுட்டு எல்லா இப்போ இந்த டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் பார்த்தீங்கன்னா கருவறையிலிருந்து கல்லறை வரையிலும் இது சம்மந்தமாக எல்லாமே இருக்குது. ஸோ இது வந்து விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறாங்க. நேற்று வாடிப்பட்டி, மதுரை வாடிப்பட்டி தானே சார், அங்கே சும்மா ஒரு டெக்ஸ்டைல் பார்க்க ஒரு விசிட் போயிருந்தேன். அவ்வளோ விஷயம், ஒரு கிச்சன் துணி தயாரிக்கிறது, அதில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. எனக்கு என்னடா இத்தனை இருக்குதா அப்படிங்கிறதுக்காக எல்லாமே ஃபாரின் கண்ட்ரிஸ் உபயோகப்படுத்துகிறாங்க. ஸோ இப்போ நம்ம கிட்ட திறமையான முதலீட்டாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. திறமையான முதலீட்டாளர்கள் எவ்வளோ வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரியே நம்மக்கிட்ட லேபர் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது. இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் நிறையா பேர் இருக்காங்க. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப வல்லுநர்களும் நம்மகிட்ட அதிகமாக இருக்கிறாங்க. நம்மகிட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே கிளியராக இருக்குது. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 19 வருடமாக இதுக்கு ஏன் போராடிட்டு இருக்கிறோம், ஏன் இதை டெவலப் பண்ண முடியாமல் இருக்குது. நான் கடந்த காலங்களை பற்றி பேசுகிறதுக்கோ அதை பற்றி விசாரிக்கிறதுக்காகவோ நாங்கள் வரல. நாங்கள் ஃப்ரெஷ் கவர்மெண்ட், எங்களை மக்கள் நம்புகிறாங்க, நாங்கள் ஏதாவது சாதிக்கணும், அதுக்காக தான் எனக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுருக்கிறாங்க. எங்கள் லீடர் என்னை நம்பி இவ்வளோ பெரிய ஒரு துறையை, உனக்கு என்ன தோணுதோ இதில் என்ன சாதிக்க முடியுமோ எந்தவித தலையீடும் இல்லாமல் எனக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை வந்து ஃப்ரெஷ்ஷாகவே ஸ்டார்ட் பண்ணி என்னென்ன உங்களுக்கு அடிப்படை பிரச்சனை, எதனால இதை நம்மளால் டெவலப் பண்ணணும், நம்மளால் முடியாது எதுவுமே கிடையாது. தமிழர்களால் முடியாதது உலகத்தில் தமிழர்களாலேயே முடியலைன்னா அது வந்து உலகத்தில் வேறு எவராலையும் செய்ய முடியாதுங்கிறது அது ஆரம்ப காலத்துலேருந்து இதை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம், பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ உங்களுக்கு என்னென்ன இதுக்கு தேவையோ எல்லா நிறை குறைகள், இதை நம்ம வளர்ச்சி அடைகிறதுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ எல்லா விஷயத்தையும் நீங்கள் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக இது முதலமைச்சரோட கவனத்துக்கு கொண்டு போகிறேன். நிச்சயம் சார் சொன்ன மாதிரி இந்த 5 வருடங்களில் இந்த துறை, இந்த டெக்னிக்கல் டெக்ஸ்டைலை நம்ம உலகம் தரம் வாய்ந்த மற்ற கண்ட்ரிஸ் வந்து நம்மளை முன்னுதாரணமாக எடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த துறையை நீங்கள் எல்லாரும் உயர்த்தணும். நீங்கள் முதலீடு இதில் செய்யணும். நிச்சயம் இந்த அரசு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். அதே போல் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, எங்களோட 3 அஜெண்டாவே குழந்தைகளுக்கான கல்வி எல்லாத்துக்கும் சமமாக கிடைக்கணுங்கிறத நோக்கம். அதே மாதிரியே பெண்கள் பாதுகாப்பு, இதெல்லாம் சிஎம் சார்ந்த விஷயங்கள், அதை சரிவர அவர் செஞ்சுட்ருக்கிறாரு. இப்போ வந்து இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு, இப்போ நம்ம துறை ஜவுளித்துறையில் நிறைய இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க. நிச்சயம் உங்களுடைய முதலீடு அவங்களோட வேலை வாய்ப்புக்கு ஒரு ஊக்கமாக இருக்குங்கிறத
நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிட்டு, சார் எல்லா விஷயத்துக்கும் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டாரு. மெடிடெக்கு, மொபைல் டெக்கு, ஸ்போர்ட்ஸ் டெக்கு, இன்டெக் டெக்கு, ப்ரோ டெக்கு, நவ் உள்ளிட்ட எல்லா விஷயத்துக்கும் உங்களுக்கு சார் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டாரு. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் தொலைநோக்கு சிந்தனையோடு அதன் அடிப்படையில் ஒருங்கிணைந்த வளர்ச்சியை கருத்தில் கொண்டு வெற்றி கழகம் விஷன் 2026 அது எப்படி சொல்கிறதுனா, கடந்த முறை ஒரு மீட்டிங்கில் சிஎம் கிட்ட பேசும்போது நம்ம மற்ற சிஎம் மாதிரி கிடையாது. நம்ம என்ன விஷயங்கள் அவர்கிட்ட பேசுகிறோமோ அந்த விஷயத்தை கூர்ந்து கவனிப்பார். என்ன நம்ம சொல்ல வரோம், இது மக்களுக்கு பயனுள்ளதா பயன் இல்லாததா. கிட்டத்தட்ட சார் சொன்னதும் சரியான வார்த்தை தான். இப்போ நான் கிட்டத்தட்ட பதவி ஏற்று ஒரு மாத காலம் ஆச்சு. உண்மையாலுமே என்னுடைய முழு கவனம் அத்தனையுமே இப்பொழுதைக்கு எஃப்டிஎஸ் பொங்கலுக்கு இலவச வேட்டி சார், அதில் தான் என்னுடைய முழு கவனமும் இருக்குது. நெசவாளர்களும் பாதிக்கப்படக்கூடாது, அதே மாதிரியே எங்களை நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கும் தரமான பொருட்களை கொடுக்கணும். இதுதான் இந்த அரசோட முழு கவனமும் இருக்குது. ஸோ அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுறதுனால இப்போ மற்ற விஷயங்கள், ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. எனக்கு எப்படி சொல்கிறது, என்னை நம்பி எங்கள் லீடர் எனக்கு கொடுத்துருக்குற இவ்வளோ பெரிய வாய்ப்பு, இதையும் நான் கரெக்டாக கொண்டு போகணும். என்னுடைய மாவட்டத்தில் இருக்கிற மக்களுடைய அடிப்படை பிரச்சனை, இப்போ என்னை பொறுப்பு அமைச்சராக போட்டு இருக்கக்கூடிய வேலூரோட மக்கள் பிரச்சனை எல்லாத்தையுமே நம்ம ஒரே நேரத்தில் ஹேண்டில் பண்ண வேண்டியதாக இருக்குது. நிச்சயமாக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இந்த துறையை லவ் பண்ணுறேன். எனக்கு உத்தேச பட்டியல் போடும்போது எனக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் நிறைய பேர் எனக்கு கூப்பிட்டு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தான் சொன்னாங்க. பட் ஆனால் என் மனசுக்குள்ளார நம்ம ஊர் நம்ம துறை ஒரு 20 வருடமாக இந்த துறை இந்த மாவட்டத்தை சார்ந்தவங்களுக்கு, இந்த கொங்கு மண்டலத்தை சார்ந்தவங்களுக்கு கிடைக்காம இருக்குது. இந்த துறையை பற்றி தெரியாதவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது இந்த துறை நாளுக்கு நாள் உங்களுக்கு தெரியும். 1996 2006 அந்த பீரியடில் உண்மையாலுமே ஜவுளித்துறை எப்படி இருந்துச்சுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். பட் இப்போ இதோட நாலேஜ் இல்லாத நபர்களுக்கு போகும்போது அவங்க எப்படி சொல்கிறது, அவங்க ஆக்கப்பூர்வமாக எதுவுமே செய்யாததுனால அது நலிவடைஞ்சிருச்சு. நிச்சயம் பழைய காலம் மாதிரி இந்த டெக்ஸ்டைல் தொழிலை ஒரு எப்படி சொல்கிறது அடுத்த லெவலுக்கு நிச்சயம் இந்த அரசாங்கம் கொண்டு போகும். ஆஸ் அ மினிஸ்டராக நானும் கண்டிப்பாக இதுக்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கணுமோ அத்தனையுமே 100% உங்கள் கூட சேர்ந்து நல்லது கெட்டது எல்லாம் தெரிஞ்சு கண்டிப்பாக இந்த துறையில் சாதிச்சு காட்டுவோம் தெரிவிச்சுட்டு. ஆனால் நிறைய பேர் நினைக்கலாம் மீட்டு என்ன நடக்குது, இவர் சம்மந்தம் இல்லாமல் ஏதோ பேசிகிட்டு இருக்கிறாருன்னு. இந்த சம்மந்தமாக எங்கள் பிரின்சிபல் செக்ரட்டரி எல்லாத்துக்கும் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. ஸோ இனிமேட்டு நான் அதை திரும்ப நான் சொன்னேன்னா அது போர் அடிக்கும். ஸோ அதுக்காக நாங்கள் என்ன செய்ய வந்திருக்கிறோங்கிறத உங்கள்கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறேன். இந்த 5 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட அனைத்து தொழில் அதிபர்களுக்கும் தமிழ்நாடு அரசின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயம் உங்களால் எங்களுடைய இளைஞர்களுக்கு, தமிழ்நாட்டை சேர்ந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குங்கிறது உறுதியாக நம்புகிறேன். ஓகே, நான் நிறைய பேசி போர் அடிக்க விரும்பல. நீங்கள் எதை நினச்சி மாற்றத்தை கொண்டு வந்தீங்களோ 100% எங்களால் அந்த மாற்றத்தை உருவாக்கி தர முடியும். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையின் கீழ் நிச்சயம் சிறப்பாக மக்களுக்கும் தேவையானதாக, முதலீட்டாளர்களுக்கும் தேவையான அத்தனை நடவடிக்கைகளும் யாருக்கும் எவ்வித பாதிப்பும் ஏற்படாத வகையில் நிச்சயம் இந்த அரசு செய்யும் என திட்டவட்டமாக கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த எங்களது டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த நண்பர்களுக்கும்
இங்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன்.